நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவை வைத்துக் கொண்டு இந்த மேடையில கேட்கிறேன், இத்தனை பத்திரிகை ஊடகம் இருக்கிற இந்த சென்னை தலைநகரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இருந்த உரிமை, வணிக உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, தங்கம், வெள்ளி, இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கூட்ஸ், அடுக்குமாடி குடியிருப்பு, ஆட்டோ பைனான்ஸ், டூ வீலர் பைனான்ஸ், ஏதாச்சும் ஒண்ணு இங்க உட்கார்ந்து உங்க கிட்ட இருக்கா சொல்லுங்க. காசி செட்ல இருந்த கடை, இங்க பிராட்வேல இருந்த முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை, ஈரோட்ல இருந்த மஞ்சள் வணிகம், யாவூர்ல இருந்த முந்திரி வணிகம், இன்னைக்கு என்னுடைய ஆச்சாரி கிட்ட இருந்த கொலுசு, சேலத்துல யாருக்கு, அந்த சேலம் மாநகரம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இங்க வடசென்னையில கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்களை நாய போல வச்சிருக்கானா இல்லையா? இது எல்லாம் குறித்து பேசுறதே இல்ல. ஓட்டு மட்டும் இந்தியில அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு கேட்டா போதுமா? தமிழ் நிறுத்தம் என்ன இருக்கு உனக்கு? என்ன உங்ககிட்ட இருந்து என்ன இருக்கு? டி நகர் மாம்பழம் இன்னைக்கு யாருது? போரமகள் யாருது? சென்சர் பிளாசா யாருது? ஐநெக்ஸ் திரையரங்கு யாருது? சிட்டி சென்டர் யாருது? ஒரு பச்சை தமிழ், ஆதி தமிழ், இஸ்லாமிய தமிழ், கிறிஸ்துவ தமிழ், தேவேந்திர குல வேளாளர், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரை, எங்க பங்காளி மாநாடு நடத்த போறாங்க. என்னடா இருக்கு உங்ககிட்ட? என்ன இருக்கு உங்ககிட்ட? சாதி பெருமை இருக்கு. உங்க சின்ன தப்பா பசங்கிட்ட சாதி கயிறை கட்டி விட்டுறீங்க. இப்ப அவன் இஸ்லீம், இவன் கிறிஸ்துவ, அவனை வெட்டு, அவனை குத்து, அவனுக்கு பாங்குவாத விடாத, அந்த சர்ச்சையை இடி. இப்படிதான் நம்ம பசங்க பிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் ஸ்கூல்ல. இல்லன்னா 3வது படிக்கிற பையன் வகுப்புல கத்தி எடுப்பானா? இதே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆங்கில கான்வென்ட்ல டீச்சரை கத்தியால குத்துவானா? 5வது பையனை கத்தியால வெட்டுவானா? பட்டம் பகல்ல காதலிச்ச குற்றத்துக்காக கொண்டு தூக்கி போடுவானா? இந்த அநியாய அக்கிரமத்தில் மூழ்கி கிடக்கிற என் தமிழ் சமூகத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம் கைகளில் இருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நிலத்தில் நாம் அகதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்பயே சொன்னேன், தலித்துன்னு சொல்லாத, நாக்கு அறுத்து விடுவோம்னு சொன்னேன். அந்த லெவல்ல என்னுடைய மக்கள் வளர வேண்டும். தலித்துன்னு சொல்லாத, தலித்துங்கிற சொல்ல முதல்ல, தலித்துங்கிறதே நான் அவமானமா கருதுறேன். என்ன ஆண் பிறந்த சாதி, அந்த சாதி நலன் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, எனக்கு என்னுடைய சாதி அடையாளம் மட்டுமே போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் அழுத்தி பேசுவேன். எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. I need a common term to address the issues across the country. எனக்கு தேசிய அளவில் ஒரு பொது சொல் தேவைப்படுது. நான் மொத்தத்தில் எல்லாரையும் பறையர்னு சொல்லிட முடியாது, அல்லது எல்லாரையும் நான் அருந்ததியர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வெவ்வேறு பெயர்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இவங்க எல்லாத்தையும் நான் ஒரே சொல்ல அழைக்கணும். அது சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல். தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல. அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் மீனிங் சொல்றாங்க. நொறுக்கப்பட்ட மக்கள். ஒரு ஷேப்ல கிடையாது, ஒரு ஐடென்டிட்டியோட இல்ல, ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது. அவன் தமிழனா இருக்கிறானா இல்ல, வேற சாதிகளா இருக்கிறான். அவன் இந்துவா இருக்கிறானா, இந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது. அவன் வெவ்வேறு சாதிகளா இருக்கிறான். அப்ப நொறுக்கப்பட்டவனா கிடக்கிறான், சிதறி கிடக்கிறான், ஒன்று சேர முடியாமல் கிடக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான். ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லா போயிருதுல, திருப்பி ஒட்ட முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால், சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதற்குரிய விளக்கத்தை சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய மேனிபெஸ்டோவிலையும் என்ன சொல்றாங்கன்னா, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலேயே 1972 they published their manifesto. அதுல வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்றாங்க. சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள். அவ்வளவுதான். நோ காஸ்ட் ஐடென்டிட்டி. சமூக ரீதியாக, பொருளாதார கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள். இதுதான் டெபினிஷன் ஆஃப் தலித். அப்படி பண்ணா 100% ஆஃப் விமன் ஆர் தலித். எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான்.
அதுல ஒருத்த கூட அதுல வந்து எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது அந்த டெபினிஷன் படி. ஆனா இன்னைக்கு என்னங்க ஆகி போச்சுன்னா, எனக்கு தலித் வேண்டாம், எனக்கு தலித் வேண்டாம், தலித்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் இங்க நடக்குது. ஏன்னா இந்த தலித் கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன் த நேம் ஆஃப் தலித், these people should not be consolidated for their welfare. அவருடைய நலன்களுக்காக அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடாது என்று கருதுகிறார்கள். நான் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பேர்ல ஆர்கனைஸ் ஆனாங்க, அது இந்திய அளவில் தான் தெரியும். தலித் என்கிற பேர்ல போகும்போது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் போய் நின்று நீங்க தலித் சொன்னாலும் அவன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், புரிஞ்சுக்குவான். தலித்னா யார் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். சோசியலி எக்ஸ்க்ளூடட் people who are called as Dalit. சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், பறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் தலித் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில போய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஐடென்டிட்டி உருவாக கூடாதுன்னு நினைக்கிற சனாதன சக்திகள் இந்த சமூகத்தில் இருப்பவர்களையே அப்படி பேச வைக்கிறார்கள். எங்களுக்கு தலித்லாம் சொல்லக்கூடாது, சாதி பெருமை பேசுகிற ஒரு அரசியல் இங்கே நடக்கிறது. சில பேர் சாதி பெருமையை சாதி பெருமைன்னு சொல்ல வேணாம், குடிப்பெருமைன்னு சொல்லலாம் அப்படின்னு குடிப்பெருமை என்று சாதியை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது ஒரு சங்கித்தனமான அரசியல். அது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்புறம் அதுல என்ன பெருமை இருக்கு? என்ன பறையன்னு சொல்லிட்டா நான் இழிவானவனா? அது எனக்கு பெருமைக்குரிய சொல். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அப்படிதான் சொன்னார். அம்பேத்கரை பார்த்த பிறகு அந்த விஷயத்தை விட்டார் ரெட்டமலை சீனிவாசன். அம்பேத்கரை பார்த்த பிறகு, அவரை விட வயதுல மிக இளையவர் அம்பேத்கர், அவரை பார்த்த பிறகு அவர் தான் என் தலைவர்னு அவர் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவர் இந்த பறையங்கிற பெருமை அதெல்லாம் அவர் பேசுறது கிடையாது. அதை எவனும் பேச மாட்டான். அப்ப இந்த கருத்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பாப்பா அவங்களுக்கு சுகமா. அதனாலதான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. திமுகவை பிடிக்கல, அதனால சீமா நம்ம ஆண்டுலாமான்னு நினைக்கிறான், விஜய் நம்ம ஆண்டுலாமான்னு நினைக்கிறான். இதுக்கு ஊடையில அங்க இருந்து வந்த RSS அந்த பிஜேபி நானும் ஆள போறேன் அப்படின்னு நினைக்கிறான். நீங்க இங்க தமிழ் என்னன்னு சொல்லுவீங்க, ஆனா சாதியா இருப்பீங்க. கோனாருக்கு பக்கம் போனா ஒரு பேச்ச பேசுவான், இங்க வந்துட்டேன்னா தேவமாறு பக்கம் போனா முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுவான். அங்கங்க போய் அங்கங்க சாதியை தான் கூர்மைப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்களே ஒழிய ஒரு இணைப்புக்கான அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து துட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் பங்குதாரரா போகல, இவன் பங்குதாரரா போயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன். அரசியல் கட்சிக்காரன் வந்து இவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவங்க வந்து ஐடியாலஜி வாய்ஸ்ல வந்து ஒரு முழு சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டாங்க. இவங்க அந்த சித்தாந்தம் வந்து வெளியில எல்லாம் போய் விலைக்கெல்லாம் இங்க வாங்க முடியாது. சமத்துவத்திற்கான கருத்தை நீங்க படிக்கணும்னா பெரியார படிச்சீங்கன்னா அந்த விஷயத்தை படிக்கலாம். அம்பேத்கரை படிச்சீங்கன்னா சமத்துவத்திற்கான கருத்தை படிக்கலாம். ஒரு கருத்தே சமத்துவம் இல்ல, நீ சமத்துவமாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தகம் கிடைச்சிச்சுன்னா அந்த புத்தகத்தை எவனாவது வெளியில விற்பானா? நீ சாதிக்கு சாதி சண்டை போடணும் அப்படிங்கிற புத்தகம் நமக்கு கிடைக்குமா? ஆனா அந்த புத்தகம் கிடைக்காது. ஆனா உங்க மண்டபத்துக்கு அது உட்கார்ந்து இருக்குங்க. அது எப்படின்னே தெரியல. நீங்க பெரியாரையும் படிக்கல, பெரியார் இந்த கருத்தை சொல்றாரு, இத படிக்கல. நீங்க RSS இருக்கிற அந்த சித்தாந்தம் இருக்கு பாருங்க, இந்த சித்தாந்தத்தினுடைய கருத்து நீங்க எங்கேயுமே படிக்கல புத்தகத்துல. ஆனா உங்க மண்டபத்துக்கு இதுவே உட்கார்ந்து இருக்குங்க. ஒரு கருத்து வந்து இன்விசிபிளா இருக்கு, பார்க்கவே முடியாது. நீங்க சாதி பெருமையை நீங்க பேசுறீங்கனாலே இந்த கருத்தியல் உங்க மண்டக்குளுக்கு உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். இந்த கருத்து உட்காரல உங்ககிட்ட, இந்த கருத்து உட்கார்ந்து இருக்கு. அப்ப இந்த கருத்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பாப்பா அவங்களுக்கு சுகமா. அதனாலதான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் நான் வெளிநாட்டுல போய் சில தாய்லாந்துக்கு போயிருந்தேன், பிறகு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் வியட்நாம் போயிருந்தேன். இங்கெல்லாம் இந்த கருத்தை டிஸ்கஸ் பண்ண முடிய மாட்டேங்க. சொன்னா புரிய மாட்டேங்குது. இப்ப சமீபத்தில் இப்ப கலிபோர்னியால ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. கலிபோர்னியா செனட்ல கோர்ட்ல வந்து இந்த கேஸ் வருது. எப்படின்னா ஒரு பையனுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, ஒரு பாகுபாடு நடக்குது. அந்த லேபருங்கிற அடிப்படையில் அந்த பாகுபாடை நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படிங்கறத அந்த நபர் வந்து முடிவு செய்யறான். யூபி உத்தரப்பிரதேசக்காரன் நினைக்கிறான். அம்பேத்கர் இயக்கத்தில் இருக்கிறவன், அம்பேத்கருடைய தத்துவத்தின அவன் அந்த பாகுபாடு என்னுடைய கம்பெனியில
நான் தான் வந்து சீனியர் மேனேஜர் ஆகணும், ஆனா என்னை ஆக விட மாட்டேங்கான். அதற்கு காரணம் மேல இருக்கக்கூடிய, அவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஹெட் வந்து ஒரு பாப்பானா இருக்கான். இவன் சாதியை தெரியுது, இவன் சாதியை தெரிஞ்ச உடனே அவனை ஆக்க மாட்டேங்கான். கீழே இருக்கிறவனை அவனை வந்து சீனியர் மேனேஜரா கொண்டு போறாங்க. இவன் அதை எதிர்த்து கேட்கிறான். எதிர்த்து கேட்கும் போது அவனுடைய வேலையை வந்து பறிக்கிறாங்க. இவன் உடனே நீதிமன்றம் போறான், வழக்கு. அந்த அந்த நபரை வச்சுதான் அமெரிக்கா வந்து விழிச்சு கொண்டது. இது எப்படி இயங்குதுங்கிறது அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கேஸ் நடத்தி அதை புரிஞ்சுக்கிட்டான். HIFன்னு சொல்லிட்டு ஹிந்து இந்தியன் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு, அது ஒரு RSS பிரான்ச். அது குரு நானக் சொல்றாரு, 2 கண்ணு எவனுக்கு குருடனா இருக்கணும் அவன் தான் இந்துன்னு சொல்லிக்கிடுவான் அப்படிங்கிறார். ஒரு கண்ணு குருடா வந்து முஸ்லீம்னு சொல்லுவான், ஆனா 2 கண்ணு எவனுக்கு குருடா இருக்கோ அவன் வந்து தான் தன்னை இந்துன்னு சொல்லிக்கிடுவான் அப்படின்னாரு. நான் 2 கண்ணு குருடல்னு நான் நிரூபிக்க வேண்டியது இருக்குல்ல. அந்த சனாதன தர்மத்தை, இந்த வர்ணத்தை கடுமையாக எதிர்த்து யுத்தம் செஞ்சு எதிர்த்த மார்க்கம் ஒரே ஒரு இந்தியாவில் ஒன்று இருக்குன்னா அது சீக்கியம் தான். அதனாலதான் அந்த மார்க்கத்தை நோக்கி ஓடணும். அது புரட்சிகர மார்க்கம். தைரியம் மட்டும்தான் இருக்கணும் அந்த மார்க்கத்துல. கோழைகள் வந்து அந்த மார்க்கத்துக்கு வர முடியாது, பயப்படுறவன் அந்த மார்க்கத்துக்கு வர முடியாது. வீரமும் தைரியமும் எவனுக்கு இருக்கோ அவன் தான் சீக்கிரம் ஆக முடியும். அதனால வர்ணத்தை எதிர்ப்பதற்கு அங்க கம்யூனிட்டியா இருக்கிறோம். கம்யூனிட்டினா நாங்க ஒரு கம்யூனிட்டி, நீங்க ஒரு சாதின்னு சொல்ற மாதிரி நாங்க ஒரு சமூகம், நாங்க ஒரு இனம். அது நீங்க தமிழ் இனன்னு சொல்ல முடியாது, ஆனா நாங்க சீக்கிய இனன்னு சொல்லிக்கிடுவோம். நாங்க தமிழனா தான் பிறந்தோம், ஆனா சீக்கிய இனத்துல போய் சேர்ந்துக்கிட்டோம். நீங்க இங்க தமிழ் இனன்னு சொல்லுவீங்க, ஆனா சாதியா இருப்பீங்க. போனாரு பக்கம் போனான்னா ஒரு பேச்ச பேசுவான், இங்க வந்துட்டேன்னா தேவமாறு பக்கம் போனான்னா முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுவான். அங்கங்க போய் அங்கங்க சாதியை தான் கூர்மைப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்களே ஒழிய ஒரு இணைப்புக்கான, ஏன்னாடா நீங்க இருக்கிற மார்க்கம் அப்படிப்பட்ட மதம். அந்த மதம் வந்து உங்களை வந்து இணைக்காது, தனிநபர்களையும் அந்த சமூகத்தை இணைக்க விடாது. சாதியா தான் இருக்க விடும். அந்த சாதியா இருக்க விடுறதுக்கான ஆலோசனை தான் நிறைய. டீ கடையில உட்கார்ந்தாலும் சாதிக்கான ஆலோசனை தான் கிடைக்கும். உன் தலைவனும் சாதிக்கான ஆலோசனை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்க ஒரு இணைப்புக்கான வேலையே நடக்காது. ஆனா நாம வந்து அதை மாற்றுறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். அதுக்கான ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம அதை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். ஏன்னா நிறைய பேசலான்னு இருக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு போயிடக்கூடாது. என்னடா ஒரே நாள்ல நிறைய ஒரு கிளாஸ்னா நாம் 1 hour நடத்தினோம்னா அந்த இன்ஃபர்மேஷனோட போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தேடுதல் கிடைக்கும். இது ஒரு தேடுதல் தான், ஒரு தேடுதல். அதாவது நான் பௌத்தனா தான் இருந்தேன். நான் ஒரு மதம் வந்து என்ன வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ரஜினிஷ் ஓஷோ தெரியுமா உங்களுக்கு? ரஜினிஷ் ஓஷோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய ஞானி, நிகழ்கால ஞானி. அவர் கான்டெம்பரரி பிலாசபர், அவர் ஒரு தத்துவ ஞானி. அவருடைய புத்தகங்களை நிறைய படிப்பேன். அவருடைய புத்தகங்களை படிக்கும் போது தான் கபீர், ரவிதாஸ், குரு நானக், திருலோகச்சந்தர், நாம்தேவ் போன்ற நிறைய நம்ம இந்த மண்ணில் பிறந்த நபர்களுடைய தத்துவத்தை வந்து அவர் சொல்றாரு நிறைய பிரசங்கத்துல. அந்த தத்துவத்தை தாங்கி நிக்கிற புத்தகம் தான் சீக்கியமா இருக்குது. அதே மாதிரி வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்ப்பனியத்தை வந்து தோல் உரிச்சி காமிச்சிருவாரு. பெரியார காட்டிலும் வந்து பல மடங்கு வந்து பிராமணர்ல ஏசி தீர்த்தவர் வந்து ஓஷோ தான், ரஜினி ஓஷோ தான். ரஜினி ஓஷோவை பத்தி நிறைய புத்தகம் இருந்தா நிறைய படிக்க ஆரம்பிங்க. எத்தனை பேர் ரஜினி ஓஷோ படிச்சிருக்கீங்க? நீங்க படிக்கலன்னா தயவுசெய்து நீங்க படிச்சிருக்கீங்களா? ஏதாவது நல்ல புத்தகங்கள், ஏதாவது எந்த புத்தகம்னாலும் படிங்க. நான் ரொம்ப உங்களுக்கு வந்து மைண்ட் ஓப்பனிங்கா இருக்கும். குறிப்பா ஆங்கில புத்தகத்தை படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா மொழிபெயர்ப்பு கூட தமிழ்ல நல்லா இல்லை, ஆங்கிலம் வந்து தெரிஞ்சீங்கன்னா ஆங்கிலத்தில் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய ஆங்கிலமே வந்து கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு காரணம் ஓஷோவுடைய புத்தகம் தான். அவரு தான் வந்து இந்த சீக்கியத்துக்கு பாதைக்கு வலியுறுத்தவர் அவர் தான். அவருடைய புத்தகம் தான், அவருடைய பிரசங்கம் தான் என்னைய வந்து அவரு சொல்றாரு, தைரியமானவங்க, கோழை கிடையாது அவங்க. பார்ப்பனியத்தை வந்து நேருக்கு நேர் எதிர்த்து யுத்தம் செஞ்ச இந்தியாவில் ஒரே ஒரு இனம் இருக்குன்னா அது வந்து சீக்கியர் தான் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்துச்சு. நாங்க கட்சி வச்சிருக்கிறோம், என் கட்சியினுடைய வேட்பாளருக்காக கேளுங்க. நல்ல கேள்வி. வாட் இஸ் நெக்ஸ்ட்? அதுதான் ரொம்ப முக்கியம்.
மாற்றம் வந்து மற்ற நாடுகளில் துப்பாக்கி மூலமாக மாற்றம் நடந்துட்டு இருக்கு. சில நாடுகளில், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் துப்பாக்கியிலே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டான். ஏன்டா அவன் இனமா இருக்கிறான். இங்க வந்து துப்பாக்கி மூலமா ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. துப்பாக்கி எடுத்துட்டு வர்றவன் எந்த ஜாதிகாரன்னு கேட்பான். நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்து, நீங்க துப்பாக்கி எடுக்கிறவங்க கூட வந்து பாப்பானா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. அந்த மாக்காயிக்கா போன்ற நபர்கள்லாம் அந்த அதை வழிநடத்துற அந்த பாப்பர பசங்க இயக்க போய் தான் இவன் சூத்திரம்பே வந்து அவனோட பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த மாற்றம் வந்து ஓட்டு தான். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து விதமான உரிமைகளை எழுதிட்டேன் உங்களுக்கு, அடிப்படை உரிமைகளை. அது மிக முக்கியமான உரிமை எதுன்னா ரைட் டு ஓட்டுன்னு தான் சொல்றாரு. ஓட்டுரிமை எழுதுனதுதான் மிக முக்கியமான உரிமை. எல்லா உரிமையும் பாதுகாக்கிற ஒரு உரிமை எது அப்படின்னா அந்த ஓட்டுரிமை தான் சொல்றாரு. ஆனா நம்ம எல்லா உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஓட்டுரிமையை மட்டும் பேசுறது கிடையாது. நம்மளும் நம்ம சமுதாயத்தில் வந்து என்னன்னா, சாதியை பத்தி பேசு, அரசியலை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுது. இது எவ்வளவு பெரிய மடத்தனம் தெரியுமா? அப்ப நான் அந்த ஓட்டுரிமையை பத்தி தான் மட்டும்தான் பேசணும். அதை கன்சீராம் வந்து அந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் செஞ்சாரு, ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாரு. 10 வருஷம் தாங்க. 10 வருஷத்துல ஆட்சி, கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துல ஆட்சி அதிகாரம். 84 கட்சி ஆரம்பிக்காரு, 94 ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாரு. ஈஸியா பிடிக்கலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவு வேக்கம் இருக்குது. எடப்பாடியே பிடிக்கல, திமுகவை பிடிக்கல. அதனால சீமா நம்ம ஆண்டுலாமான்னு நினைக்கிறான், விஜய் நம்ம ஆண்டுலாமான்னு நினைக்கிறான். இதுக்கு ஊடையில் அங்க இருந்து வந்த RSS அந்த பிஜேபி நானும் ஆள போறேன் அப்படின்னு நினைக்கிறான். பாருங்க, அப்பனா நீங்கெல்லாம் சரியா வேலை செய்யலைங்க, நீங்கெல்லாம் சரியா பேசல. அதனால வந்தேரி முழுக்க இங்க உள்ளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மண்ணை ஆளணும்னு நினைக்கிறான். ஆனால் நீங்க நம்ம ஆளணும்னு நினைக்கிறோம். நம்ம அந்த அதுக்கு வந்து ஒரே ஒரு ஓட்டு தான். இந்த ஓட்டுனுடைய மதிப்பை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, நாம தான் ஆட்சி ஆளணும். ஆனா அந்த ஓட்டுனுடைய மதிப்பை தெரியாத வண்ணம், இது உங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த ஓட்டுனுடைய மகத்துவம் வந்து, அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க பங்குதாரரா மாறணும். எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, கன்சிராம நீ ஓட்டு கேட்கிற நபர்கள்ட்ட எல்லாம் ஒரு நோட்டையும் கழுனாரு. என்னது? ஓட்டு போடுறவன்லாம் ஒரு நோட்டும் கொடுக்குங்கனாரு. இங்க நீங்க என்ன பண்றீங்க? இங்க எப்படி நடக்குது? ஒரு ஓட்டு போட்டனா அவன் நோட்டு தாரான். ஆனா நீங்க இங்க என்னன்னா, கன்சிராம் என்ன பண்ணாருன்னா, நீங்க எனக்கு ஓட்டு போனா நீங்க ஒரு நோட்டும் கொடுக்கணும்னாரு. ஏன்டா நான் வந்து அம்பானி கிட்டையும் ஆதானி கிட்டையும் டாடா கிட்டையும் பிர்லா கிட்டையும் நான் வந்து டொனேஷன் வாங்கல. நான் உங்ககிட்ட உங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சி ஆகணும்னா, அம்பானி ஆதானியை டெவலப் பண்ணணும்னா நான் அவங்ககிட்ட போய் நான் திட்டம் வாங்கிட்டு வரேன். ஆனா நான் வளர்ச்சிக்கான பாதைக்கு கொண்டு போறேன். அப்புறம் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை கொண்டு போகணும்னா நீங்க தான் எனக்கு ஒரு நோட்டை கொடுக்கணும்னாரு. உங்களை ஒரு பங்குதாரரா மாத்துறாரு. அப்ப நான் எந்த இயக்கம், நான் இன்னைக்கு சொல்றேன்னா, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா இயக்கமும் ஒரு நாள் அழியுங்க. ஏன்டா எவனும் வந்து அங்க பங்குதாரர் கிடையாது. ஆனா இந்த கொள்கை இருக்கு பாருங்க, பகுஜன் கொள்கை, இது வந்து பங்குதாரரா மாத்துது. உங்களை ஒரு சுயமரியாதை உள்ள சுய நிர்ணயத்தை நீ தீர்மானிக்குது. ஒரு சுயமரியாதையோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஒரு கிறிஸ்தவம் வருது அப்படின்னா, அந்த கிறிஸ்தவத்துல 10% அதுக்கு கிறிஸ்தவத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. நீ கோயிலுக்கு வா, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. ஆனா நீ என்ன செய்யணும்? கிடைக்கிற உழைப்புல 10% அந்த சர்ச்சுக்கு கொடு அப்படிங்கிறான். அப்பனா அந்த சர்ச்சை நிலைநிறுத்துறதுக்கு, அந்த 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 நிறுவனம் வந்து நிலைத்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க பங்கு பெற நபர்களுக்கிட்ட 10%. அதே மாதிரி இஸ்லாத்துலயும் அது இருக்குது. சீக்கியத்துல கூட 20%, உழைப்புல 20%. அதனாலதான் அது அஸ்திவாரமா நின்றுட்டு இருக்குது. ஆனா இங்க அரசியல் கட்சிகள்ல இதே இந்த ஃபார்முலா வந்து எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் தான் சரி, அரசியல் கட்சியில இருக்கிறவன் அரசியல் கட்சிகிட்ட இருந்து துட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் பங்குதாரரா போகல. இவன் பங்குதாரரா போயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன்,
அரசியல் கட்சிக்காரன் வந்து இவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. இவன் சுயமரியாதை இல்லாம ஒரு நாயை காட்டிலும் கேவலமா வந்து திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்கிட்ட துட்டு வாங்கி வேலை செய்யறான். அவங்கிட்ட துட்டு வாங்கினா நீங்க எப்படி மரியாதை எதிர்பார்க்க முடியும்? மரியாதை எதிர்பார்க்க முடியாத. அதனாலதான் நம்ம வந்து நீங்கள் பங்குதாரரா வரணும். நீங்கள் பங்குதாரரா மாறும்போது நாம் சுய நிர்ணயத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்கு காரணியா இருக்கும். நம்ம வந்து என்னன்னா 2 வகையா தான் மக்கள் இருக்கிறாங்க இங்க. ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத நபர்கள் எண்ணிக்கையில ஜாஸ்தி, அதிகாரம் இருக்கிறவன் எண்ணிக்கையில கம்மி. இவங்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இல்லாதவங்க கிட்ட பணம் கிடையாது. இவன் ஒவ்வொரு ரூபா போட்டோம்னா இவன் பெரிய அதிகார சக்தி ஆயிடுவான். இந்த எண்ணிக்கையே நம்ம கிட்ட இருக்கு, கொஞ்சம் பணமும் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, இவனை ஈஸியா சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் இங்க சமத்துவ சமுதாயம் தான், இங்க பொது உடைமை சமுதாயம் தான் மாறும். ஒபாமாக்கு என்ன நடந்தது? கருப்பின நபர் தான், மைனாரிட்டி தான் அவன். கருப்பின நபர் தானே அமெரிக்காவை ஆண்டான்ல. அந்த அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்திற்கு பேரே ஒயிட் ஹவுஸ். ஒயிட் ஹவுஸ், அதுக்கு பிளாக் ஹவுஸ் கிடையாது. ஏன்னா எவனும் பிளாக் உள்ளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒயிட்னு வச்சான். ஆனா பிளாக் உள்ளுக்கு நுழைஞ்சான்ல. எப்படி நுழைஞ்சான்? பிளாக் எல்லாவனும் வந்து அவனுக்கு வந்து பைசா போட்டான். அது மட்டும் கிடையாது, அந்த ஒயிட்ல இருக்கக்கூடிய ஏழைகளும் சரி அவனுக்கு உதவி செஞ்சாங்க. அதனாலதான் பிளாக் வந்து 10 வருஷம் உள்ளுக்க இருந்தான் ஒயிட் ஹவுஸ் உள்ளுக்கு. அதனால இங்க சாத்தியம் இல்லைன்னு கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு அந்த டவுட்டுக்கே நீங்க போக வேண்டாம். இது 100% சாத்தியம் வரும். 100% நீங்க ஆட்சி செய்ய முடியும் இந்த மண்ணை. நீங்க எளிதாக இந்த மண்ணில் வந்து நீங்க எம்எல்ஏவும் எம்பியாவும் மாறலாம். உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துடக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்தாலே நீங்க கல்யாணம் கூட முடிச்சு குடும்பத்தை நடத்த முடியாது. கல்யாணத்தை முடிச்சா என்ன நடக்கும்னு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிக்க முடியுமா? குழந்தை பக்குமே, அதுக்கு என்ன செய்யறது, ஏது செய்யறது அப்படின்னா உங்களால ஒண்ணுமே திருமண வாழ்க்கைக்கே போக முடியாது. அதே மாதிரிதான் இதுவும். நீங்க சாத்தியம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட்சியாளரா மாறிடலாம். மிக மிக எளிது. நீங்க ஆட்சியாளர் ஆகுவது மிக மிக எளிது. Politics is purely a psychological game. அது ஒரு உளவியல் விளையாட்டு. அது அந்த உளவியல் விளையாட்டை நீங்க விளையாட ஆரம்பிக்கல. உணர்ச்சி வசப்பட்டுறீங்க நீங்க. இல்லாட்டா சென்டிமெண்ட்ல கிடக்குறீங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு, எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட். நீங்க விளையாடவே இல்லை. இன்னும் நீங்க விளையாட ஆரம்பிக்கணும். நீங்க வந்து கூட்டம் போட்டு அவனை வெட்டணும், இவனை குத்தணும், நம்மளும் வந்து அவனை வந்தானா வெளியில வந்தானா அதை செய்யணும் இதை செய்யணும், இது எல்லாமே தீர்வு கிடையாதுங்க. அவன் ஆடுறதுக்கான மூல காரணம் எம்எல்ஏசி எம்பிசி நீங்க உங்க ஓட்டுல உருவாக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ எம்பி இருக்கிறான், அவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறான் அப்படிங்கிற காரணம் என்ன? நாம் அவனை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அவனை ஒட்டுமொத்த சமுதாயமும் அவனை எம்எல்ஏ எம்பியும் காயடிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அவனை எல்லா ஆட்டமும் தோல்வி முடிஞ்சிச்சு. நம்மளை யார் வந்து நம்மளை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்களோ அவங்கள வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னா பொலிட்டிக்கல் அசாசினேஷன் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். அரசியல் ரீதியாக பழி இருக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு. அப்பனா அரசியல் ரீதியாக பழி தீர்க்கிற அதே நேரத்தில் நாமும் நம்மளுடைய நபர்களை வந்து தேர்தல் களத்தில் நிப்பாட்ட வைக்கணும். எலக்ட்ரல் எஜுகேஷனை படிக்க வைக்கணும். கல்வி, அரசியல் கல்வியை, அந்த தேர்தல் கல்வியை நம்ம கொடுக்கணும். தேர்தல் கல்வியை நம்ம கொடுக்கணும். நம்ம தேர்தல் கல்வி நம்ம சமுதாயத்தில் கிடையாது. எவனோ ஒருத்தன் நிப்பான், அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து அந்த பொழுதுபோக்குக்கான வேலையை செஞ்சுட்டு போயிருந்தோம். தேர்தல் கல்வியை நாம வந்து நம்ம இளைஞர்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும். யாருக்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கோ, அதிக சத்தம் இருந்துச்சுன்னா ஜெயிச்சதாக அர்த்தம். இதான டெம்ப்ளேட். கடவுளா இருக்கட்டும், செலிபிரிட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு டிவி சேனல் எது வேணா இருக்கட்டும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், லைக், ஷேர், என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா
அது சக்சஸ் மெட்ரிக். எல்லாம் ஒரே டெம்ப்ளேட் தான். ரிலிஜனும் அப்படிதான். இப்போ இந்தியாவில் RSS பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், அவங்களோட வேலை என்னவா இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிற OBC SC ST எந்த வழிபாடா இருக்கட்டும், ராமர் வழிபடும் அந்த முறைக்கு கீழே இவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஏமாந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிறப்புல நேரம் குறிக்கிறதுல இருந்து, பேர் எந்த இனிஷியல்ல வைக்கணுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு திதி வைக்கிற வரைக்கும் அந்த வழிமுறையில தான் பண்றோம். கல்யாணத்துல இருந்து முதலிரவு வரைக்கும் அவங்க தான் நேரம் குறிக்கிறாங்க. ஏமாந்தாச்சு. இதுல யாரு கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த நாத்திகர்கள். கடவுள் இருக்கா இல்லையா, எல்லா மதமும் எங்களுக்கு ஓகே தான், ஸ்பிரிச்சுவலா இருக்கு ஒரு சில பேர். மத்தவங்க எல்லாரும் அந்த ஹிந்துத்துவா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இதுல இந்தியால இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கு, அதான் அந்த கிறிஸ்டியன்ஸ். இவங்களோட பாலிடிக்ஸ் எப்பவுமே மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்குள்ள பெருசா வரவே மாட்டாங்க. இவங்களோட பாலிடிக்ஸ் ஃபுல்லாவே சர்ச்சில் தான் இருக்கும். இதுல ஒரே ஒரு குரூப் மட்டும் பெரிய பிரச்சனை உள்ள குரூப், முஸ்லிம்ஸ். இவங்க ஒரே பிளாக்கா இருப்பாங்க. அதனாலதான் இந்தியாவில் இருக்க எந்த கட்சிகளா இருந்தாலும் நமக்கு சகோதரர்கள் மாதிரி அப்படின்னு ஏன் காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள மட்டும்தான் 75 வருஷமா தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால போய் ஆதரவு காட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. நீங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கணுங்கிற நிலைமைக்கு இந்தியா இருக்குங்கிறத இவங்க எல்லாம் கேட்டிருந்தாலே அந்த ஆதரவு அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எதுக்கு நம்ம ஏன் பரிதாபப்படணும்? அவனும் இந்தியன் தான், நானும் இந்தியன் தான். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரோடு பூரா பிளாக் பண்ணி என்னென்ன பண்ணிருக்காங்க. அவங்களோட மதத்துக்கு பண்றாங்க, கிறிஸ்துமஸுக்கு அவங்களும் பண்றாங்க. 3 பேரும் எதையோ பண்ணுங்க, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா பண்ணிக்கங்கன்னு போயிடணும். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏன் வருதுன்னா, இங்கதான் அரசியல். இவங்க வருஷம் வருஷம் அந்த இஃப்தார் பார்ட்டிக்கு கலந்துக்கணுங்கிற அவசியமும் தேவையில்லை. ஏன்னா அது அவங்க பிரைவேட் அஃபேர். அவங்க மசூதிக்கோ சர்ச்சுக்கோ கோயிலுக்கு போயிட்டு உங்க வேலையை பார்க்கலாமே. அரசியலுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசாதனாலதான் சத்தமும் கூட்டமும் மட்டுமே அரசியலை நிர்ணயிக்குது. இன்னைக்கு ஈரான்ல வார் நடக்குது, நம்ம ஊர்ல ஹோட்டல்லாம் மூடுறாங்க கேஸ் இல்லைன்னு. இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஆழமா சப்ளை செயின்னா என்ன, ட்ரேட்னா என்ன, லாஜிஸ்டிக்ஸ்னா என்னன்னு புரியாம தெரியாம இன்னைக்கு எல்லாரும் தலைவன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இதை கேட்க நம்ம எல்லாம் கூட்டமா நிக்கிறதுனால தான் இப்படி தலைவர்கள் உருவாகிறாங்க. ஈரானோட இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஒரு தலைவர் இருக்காரு. அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு ஹார்ட் சர்ஜன். ஏதாவது விளங்குதா? ஸோ இந்த கடைசியான சப்ஸ்கிரைப் மேட்டருக்கு வருவோம். 70% சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். 10-12% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களும் ஆல்மோஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அவங்களும் தாலியெல்லாம் எடுத்துப்பாங்க, பூ வச்சுப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த சடங்குகள்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அப்படி ஒன்று இருந்துரும். ஆனா இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்குன்னு சூரியன் எப்படி பார்க்கணும், நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் தனி கதையெல்லாம் இருக்கு. அதனால அவங்க என்னைக்கு இந்த சேனலுக்கு வரமாட்டாங்க. இது கொஸ்டின் ஆஃப் ரிலிஜன் கிடையாது, இது கொஸ்டின் ஆஃப் பவர். ஏன்னா 100% சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்தியாவுக்கு ஆரஞ்சு பாயிண்ட் அடிக்க முடியும். அப்ப இது பவருக்கு பிரச்சனை தானே. இது இந்தியா மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவும் அதே மாதிரி தான். கிறிஸ்டியன் ஐடியாலஜிக்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்களையும் கன்வெர்ட் பண்ண முடியாது. நமக்கு என்ன புரியணும்னா, திஸ் இஸ் அபவுட் மணி, திஸ் இஸ் அபவுட் கேபிட்டல். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை உலகம் பூரா விற்கணும்னா கல்ச்சரும் ஒரே மாதிரியே இருக்கணும்.